உண்மையாவே செய்வினை அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வச்சா அவங்க எப்படி இருப்பாங்க ஐயா? ஓ, நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். ஏன்னா சைவனன்றதும் இப்போ கிடையாது, இப்போ நான் சொல்றதும் கிடையாது. ரொம்ப வருஷமா ரொம்ப நாளா அது இருக்கு. ஆனா எல்லாருனால செய்ய முடியாது. ரோட்ல போறவங்க எல்லாரும் நிறைய பேர் இப்ப பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்குது, உடம்பு முடியாம இருக்கு, ஏதாவது சைவன கோளாறு செஞ்சிருப்பாங்களோ, இல்ல சூனியம் வச்சிருக்காங்களோ, பில்லி சூனியம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் பயம். அது பயம் வந்து நம்மளும் ரொம்ப வருஷமா எல்லாத்துலயும் உண்டு. ஆனா அது செய்யற முறை எல்லாத்துக்கும் தெரியாது. எல்லாருனால முடியாது, செய்ய முடியாது. 100ல ஒரு 2 பேர் செய்வான். ஆனா அது நல்ல அனுபவம் உள்ளவங்க தெரிஞ்சவங்க செஞ்சாதான் அது கரெக்டாக ஆகும், தவிர எல்லாருனாலும் முடியாது. ஆனா அது செய்யற முறை எப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? அது எப்படின்னா அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, சூரிய கிரகணம்னு சொல்லி வரும். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அந்த மாதிரி நாள் தான். அப்போ தெய்வ சக்திக்கு பவர் இருக்காது. எல்லா கோயில் அடுப்பாங்க அந்த டயத்துல. நீங்களும் கேள்விப்பட்டீங்க. அந்த அமாவாசை சூரிய கிரகணம் அப்போ கோயிலு பூரா மூடுவான். கோயிலை மூடும் போது அப்போ துஷ்ட சக்தி பவர் ஜாஸ்தி. அந்த மாதிரி இந்த மாந்திரிகம் பண்றவங்களுக்கு பவர் கூட. கத்திக்கலாமன்னா ஒருத்தருக்கு செய்யணும்னா அப்பதான் அந்த மாதிரி நிலையில தான் 12 மணி டைம்ல சுடுகாட்டுல உட்காந்து சில இடத்துல உட்காந்துதான் செய்வான். யாருக்கு செய்வான்? யாராவது பிடிக்காதவங்களுக்கு, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க குடும்பத்துல உருப்படி ஆக்கக்கூடாது, உடம்புக்குள்ள கோளாறு ஆகணும், தொழில் ஓடக்கூடாது, மன நிம்மதி இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள பிரச்சனை, அப்படிப்பட்டவங்க தான் அது செய்வான். செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பொம்மை அங்க வச்சு கோலம் போடுவான். கோலம் போட்டு எலுமிச்சக்காய் கோலம் எல்லாம் போட்டு அதுக்குள்ள அங்க வச்சு அந்த பொம்மைக்குள்ள ஆணி வச்சு குத்துவான். காலுக்குள்ள, கைக்குள்ள, நெஞ்சுக்குள்ள, தலையிலோ எல்லா இடத்துலயும் குத்துவான். அப்போ அந்த டயத்துல அவங்களுக்கு என்ன தெரியுமானா உடம்புக்குள்ள ஊசி குத்துற மாதிரி இருக்கும். ஊசி குத்துனா இப்படி இருக்கும், நம்மளுக்கு நெஞ்சிலோ கையிலோ தொடையிலோ பாதத்திலோ எல்லா இடத்துல ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அவங்களால முடியாது. அப்ப என்ன பண்ணுவான்? ஹாஸ்பிட்டலுக்கு எங்க எங்க போய் பார்க்கணும் இல்லை, அவங்க கஷ்டம், அந்த கஷ்டம் தீர்ந்தோம்னா எங்காவது போயிடணும் அது போயிடுவான். எங்க போனாலும் அது டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது. அது எவ்வளவு ஸ்கேன் எடுத்தாலும், ரத்த பெட் டெஸ்ட் பண்ணாலும், எது செஞ்சாலும் கூட அது கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கோளாறுக்கு எப்படின்னா அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாமல் எல்லா ரிப்போர்ட் பார்த்தோம், எல்லாம் நார்மல், நல்லா இருக்கு, உங்களுக்கு கோளாறு கிடையாது, ஏதோ நீங்க சொல்றீங்க, அது எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா கஷ்டம் யாருக்கு? இவங்களுக்கு. இவங்கனால முடியாது. டாக்டர் சொல்லுவான், ஒரு மாத்திரை கொடுப்பா, அந்த மாத்திரை போட்டா இது தீராது. புரியுதாம்மா? அந்த மாதிரி ஆள் கோயிலுக்கு போவான். கோயிலுக்கு போய் சுவாமின்னு கும்பிடுவோம். சுவாமின்னு கும்பிட்டாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் தீராது.